டைட்டில் வின்னர் யாரா இருப்பார்? விக்கல்ஸ் விக்ரமா இருக்கலாம். எப்படி போகுது ஷோ? ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. என்ன கேவலம் போகுது? எப்படி ஏன்? முன்னெல்லாம் வந்து குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து கமருதீனும் பாரும் பண்ணுறது அல்டிமேட்டாக இருக்குது. 18+ கண்டென்ட் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படி பார்ப்பாங்க? முன்னெல்லாம் வந்து கமலஹாசன் நடத்தும் போதெல்லாம் சண்டை இருக்கும், பெருசாக வேற இருக்காது. இப்போ வந்து பார்வதியும் கமருதீன் பண்ணுற இதை மட்டும்தான் போடுறாங்களே ஒழிஞ்சு அது பார்க்கறதுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் பார்க்குறோம், வேற இல்லையே. நல்லா கேம் ப்ளே பண்ணுறோம். எனக்கு வின் பண்ணணும்னு தோணுதுன்னா கனி கொஞ்சம் நல்லாயிருக்கு, சபரி வின் பண்ணணும், இல்லைனா விக்கல்ஸ் விக்ரம். ஓகே, விக்ரம் ரெடி பண்ணுறாரு. விக்கல்ஸ் விக்ரம் எப்படி இருக்காருன்னா நம்ம எப்பவும் போல இருக்கிறாரு. அவருக்கு நடிக்க தெரிலன்னு எனக்கு தோணுது. கேம் எப்படி ப்ளே பண்ணுறாரு? நல்லா தான் பண்ணுறாரு. போதுண்ணா. 13 பேர் உள்ள இருக்காங்க. யார் ஒஸ்ட் பிளேயர்? ஃபர்ஸ்ட் பிளேயர்னா நான் பார்வை தான் சொல்லுவேன். ஏன்? அது என்ன பண்ணுது, மற்றவங்கள எப்படி பேசி சண்டை போடுது, சண்டை போட்டுட்டு அவங்கள கோவப்படுத்தி பார்க்குது. கமருதீன் கூட தான் ஃபுல் டைம் பண்ணிகிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுது? அது ஒன்றும் பண்ணல. மற்றவங்க கூட எப்படி ப்ளே பண்ணுறாங்க பாருவா? அதை தான் சொல்கிறேனே, சண்டை போடுதுன்றேனே. சண்டை போட்டு அவங்க அது விளையாட நல்லா தெரியுது. ஆனால் அது அதுக்கு யூஸ் பண்ணாமல் கமருதீன் கூடயே இது பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது அதோட கேரக்டரே அசாசினேட் பண்ணிக்குது. அவ்வளோதான். திவ்யா எப்படி பண்ணுறாங்க? திவ்யா ஓகே தான். அவங்களுக்கு கேம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சொல்கிற அளவுக்கு ஒன்று இருக்குங்களா? இல்லை நல்லா ஓகே. வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. ஓகே தான். சாண்ட்ரா வேணவே வேணாம், அதை அமுச்சு விட்ருங்க. பிரஜுன் போனதுலேருந்து அதுவே நினச்சிட்டு அது கேமே விளையாடல. கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி தான் சொல்லுது. உண்மையாக பொய்யா எனக்கு அது தெரில, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கனி அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த வாரம் வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை டபுள் ஆக்ஷன் வெளியே போகிறாங்க. அப்படியா? அஃபிஷியல் கன்ஃபார்ம் வந்துச்சு. ஓகே. ஃபேர் அது அன்ஃபேர்? ஃபேர் வந்து ஓகேனா விக்கல்ஸ் விக்ரம் தான். அன்ஃபேர்னா கமருதி பார் தான். இல்லை, இந்த எவிக்ஷன் ஃபேர் அன்ஃபேர் இவங்க ரெண்டு பேர் வெளியே போகிறது. எஃப்ஜே ஆதிரை வைல்ட் கார்டு என்ட்ரியாக தானே மறுபடியும் வந்தது. அது எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தோம், அது அப்படி தான் பண்ணுது. அதனால அது போகிறது ஓகே தான். எஃப்ஜே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவர் அனுப்ப வேண்டாம்னு தோணுது. ஆதிரை போகலாம், எஃப்ஜே அனுப்புறது அன்ஃபேர் தான். டைட்டில் வின்னர் யாராக இருப்பார்? விக்கல்ஸ் விக்ரமாக இருக்கலாம். பார்ப்பீங்களா? எப்படி போகுது கேம்? கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது. ஓகே. சண்டை மட்டும் தான் நிறையா இருக்குது. யார் நல்லா விளையாடுறா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. யார் ஒஸ்ட்டாக விளையாடுறா? இப்போதைக்கு சாண்ட்ரா. சாண்ட்ரா சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க இப்போல்லாம் ரொம்ப பிரஜன் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த ஒரு டென்ஷனில் என்னென்னோ பேசுகிறாங்க. அடுத்து எனக்கு பிடிக்காது பாரு. ஏன் பாரு பிடிக்காது? எனக்கு சுத்தமாக பாரு பிடிக்காது. அவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்காது. ஏன்? என்ன பண்ணுறாங்க அப்படி? அது அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறது இல்லாமல் கமருதீனோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க. நீங்கள் கமருதீன் ஃபேனா? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி அவர் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் விளையாண்டுட்டு இருந்தார். போக போக பாரு கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால அவரோட கேம் அவரே இறந்துட்டார். கமருதீன் பாரு கிட்ட மட்டும் க்ளோஸாக இல்லையா? எல்லார்கிட்ட தானே க்ளோஸாக இருக்காரு. ஆனால் பார்க்கும்போது தெரியுதுல்ல, பாரு கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அவங்க பர்சனல் விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாரோட கேம் எப்படி இருக்கு? ஓகே தான். இப்போ அவங்க கேமே விளையாடுறது இல்லை. ஃபுல் ஃபோக்கஸும் கம்மு மேலே தான் இருக்கு. சரி, கமருதீன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியல, ஷோ பார்க்கறதுனால சொல்கிறேன். கேம் கேட்குறேன், மற்றபடி பர்சனலாக கேட்கல. கேமில் கூட ஃபஸ்ட்டு அவங்க நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே. போக போக என்ன ஆச்சுன்னா அவங்க நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதனாலேயே அவரோட பேரே டேமேஜ் ஆகிடுச்சு. இன்னும் பாரு வந்தோடனே இன்னும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, கம்மு கொஞ்சம் தனியாக போயிட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனால் போன சீசனை விட இந்த சீசனில் ரொம்ப சண்டைலாம் அதிகம். ஆமாம். வினோத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வினோத் அவர் நல்லா தான் கேம் விளையாடுறாரு. இருந்தாலும் அவரோட வார்த்தையும் சரியில்லை. கொஞ்சம்
கொஞ்சமாக பேடாக பேசுகிறாரு, அதுதான் பிடிக்கல. ஓகே, யார் இந்த டைட்டில் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யாரா? அரோரா சொல்லுவேன். அரோரா பற்றி உங்களோட opinion? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க கேம் விளையாடாமே இருந்தாங்க ஆமாம். ஒரு 4 வீக்ஸ் வரைக்கும். சேதுபதி சார் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க கரெக்டாகவே பேசுகிறாங்க, கேம்லாம் கரெக்டாக ஆடுறாங்க. விக்கல்ஸ் பற்றினா நீங்கள்? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஓ, அவர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கார், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. நேற்று கூட கேமில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அழுதுட்டு இருந்தார், ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆமாம், ஆதிரி கீழே தள்ளுற மாதிரி. அது கரெக்டாக உண்மையாகவே அவர் ஃபீல் பண்ணார். இது கேம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சார். அதுக்கப்புறம் நம்ம பண்ணது தப்பு, ஒருவேளை அவங்களுக்கு அடிபட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஃபேர் கேம் விளையாடுறாரு அவர்? இல்லை, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே வந்து கேம் விளையாண்டாலும் அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணி தான் விளையாடுறாங்க. பட் அவர் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவர் கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த வாரம் அவர் வெளியே போவார் நீங்கள்? யார் யார் சொல்லியிருக்காங்க? கனி சொன்னாங்க, கம்ருதீன் சொன்னாங்க, அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கம்மு போகலாம். இல்லை, பாரு இருந்தாங்கன்னா பாரு போகலாம். பாரு இல்லை, லிஸ்ட்டில் இல்லை. இல்லை, அப்போ கம்மு போகலாம். ஓகே, ஆதிரை எஃப்ஜே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஜி பேசுறதுமே சரியில்லை, அவரும் கொஞ்சம் வாத்தி அடிக்கடி விட்டுறாரு. ஓகே, ஆதிரை ஆதிரை செகண்டாக உள்ளே வந்திருக்காங்க, இப்போதைக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஆதிரை எஃப்ஜே ஒன்றா டபுள் ஆக்ஷனில் போகிறாங்க. ஃபேர் ஆர் குட்? டிசர்வ்டா ஃபேர்? ஓகே தான், ஓகே தான். இல்லை, அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஆதிரை இப்போ தான் கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முடிய போகுது, இன்னொரு 2-3 வீக்ஸா. அவங்க அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேர் விஷயம் தான்.